வணக்கம். யோசிச்சு பாருங்களேன், ஒரு பெரிய சித்தர், அதுவும் ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்தவர், இப்போ நம்ம காலத்துல ஒரு செய்தி சொன்னா எப்படி இருக்கும்? இன்னைக்கு நாம பார்க்க போறது சித்தர் அகத்தியர் கொடுத்த அப்படிப்பட்ட ஒரு ஆழமான ஆன்மீக உபதேசத்தை தான். காலத்தையே தாண்டி வந்த இந்த ஞானத்துல நமக்கு என்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த உபதேசம் தொடங்குறதே இந்த ஒரு வரியில தாங்க. ஆதி சித்தனை மனதில் எண்ணி செப்புகிறேன் அகத்தியன். சும்மா யோசிச்சு பாருங்க, இது வெறும் வார்த்தைங்கல்ல, இது ஒரு பெரிய பிரகடனம். இந்த ஞானமெல்லாம் என்கிட்ட இருந்து வரல, இது ஒரு தெய்வீகமான மூலத்திலிருந்து வருதுன்னு அகத்தியரே நமக்கு சொல்ற மாதிரி இருக்கு இல்லையா? சரி, இந்த உபதேசம் எப்ப எங்க அருளப்பட்டதுன்னு தெரியுமா? ரொம்ப எல்லாம் பழசில்ல, ரொம்ப சமீபத்துல தாங்க. ஆகஸ்ட் 8, 2021ல புண்ணிய பூமியான திருவண்ணாமலையில. இதனாலேயே இதுக்கு ஒரு தனிப்பட்ட முக்கியத்துவம் கிடைக்குது. சரி, அப்படி என்னதான் சொன்னாரு? வாங்க இன்னும் கொஞ்சம் ஆழமா போய் பார்க்கலாம். இந்த உபதேசத்தோட மையக்கருத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் இந்த கேள்விய உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கோங்க. கண்ணை சிமிட்டுற நேரத்துல கரைஞ்சு போற இந்த உலகத்துல எது நிஜம், எது நிரந்தரம்? யோசிச்சிங்கன்னா இந்த ஒரு கேள்விதான் நம்ம ஆன்மீக பயணத்தோட முதல் படியா இருக்கும். நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் கஷ்டம்ங்கிறது ஒரு பகுதி தான் இல்லையா? ஆனா நாம அதை எப்படி பார்க்கறோங்கிறது தான் இங்க விஷயமே. அகத்தியர் இந்த விதி, கஷ்டம் இதெல்லாம் பத்தி நாம வச்சிருக்கிற பார்வையை மாத்தக்கூடிய ஒரு புது கோணத்தை காட்டுறாரு. பொதுவா நமக்கு ஒரு கஷ்டம் வந்துட்டா உடனே அதை ஒரு சாபமோ இல்லைனா தண்டனையும் தான் நினைக்கிறோம். ஆனா அகத்தியாரோட பார்வை இதுல இருந்து முற்றிலுமா வேற மாதிரி இருக்கு. அவர் என்ன சொல்றாருன்னா, அது ஒரு அனுபவம், அவ்வளவுதான். அது தண்டனை இல்ல, அது ஒரு பாடம். இப்ப பாருங்க, அவரோட வார்த்தைகளையே கேளுங்க. கஷ்டங்கள் அனுபவங்கள் ஆகும் என்பேன். இந்த ஒரு வரிக்கு எவ்வளவு பெரிய சக்தி இருக்கு பாத்தீங்களா? இது நம்ம துன்பத்தை பார்க்கிற விதத்தையே தலைகீழா மாத்திடும். அப்போ நம்ம படுற கஷ்டம் எல்லாம் நம்மள வளர்க்கறதுக்கான கருவிகள் தானே தவிர நம்மள அழிக்கிற ஆயுதங்கள் கிடையாது, இல்லையா? அப்போ நாம என்னதான் செய்யணும்? ரொம்ப சிம்பிள். இந்த அனுபவங்களை ஏத்துக்கிட்டு நம்ம விதியோட பாதையில ஞானத்தோட நடக்கணும். சரி, இதோட கடைசி இலக்கு என்ன? அதுதான் இந்த பிறவி பெருங்கடலை நீந்தி கடந்து இந்த பிறப்பு இறப்பு சுழற்சியிலிருந்து முழுமையான விடுதலையை அடைகிறது. ஓகே, கஷ்டங்களை பத்தி ஒரு தெளிவு கிடைச்சிருச்சு. இப்போ அடுத்த கேள்விக்கு வருவோம். இந்த உலகத்துல எது நிரந்தரம், எது கொஞ்ச காலம்தான் இருக்கும்? இதுக்கு அகத்தியர் என்ன பதில் சொல்றாருன்னு பார்க்கலாம் வாங்க. உண்மையே சொல்லணும்னா, இதை கேட்டப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. எதுவெல்லாம் நிரந்தரம் இல்லைன்னு அகத்தியர் சொல்ற உதாரணத்தை பாருங்களேன். நாம நிரந்தரம்னு நினைக்கிற சூரியன், சந்திரன் கூட ஒரு நாள் மறைஞ்சிடுமா? அப்போ நாம இந்த பூமியில தேடி ஓடுற பணமும் புகழும் உறவுகளும் மட்டும் இப்படி நிரந்தரமா இருக்க முடியும்? யோசிக்க வேண்டிய விஷயம்தானே? அப்படின்னா எதுதான் நிரந்தரம்? பதில் ரொம்ப தெளிவானது. இறைவன் மட்டுமே அழிவில்லாதவன். இதுதாங்க இந்த உபதேசத்தோட மையப்புள்ளியே. இந்த ஒரு பெரிய உண்மையை நாம எப்போ உணர்றோமோ அப்பதான் உண்மையான ஞானம் நமக்குள்ள பிறக்கும். இப்போ நம்ம ஆன்மீக பயணத்துல இருக்கிற ஒரு பெரிய சவாலுக்கு வருவோம். இறைவனுக்கு அப்புறம் இந்த உலகத்திலேயே இருக்கிற இன்னொரு மிகப்பெரிய சக்தி எதுன்னு நினைக்கிறீங்க? அது வேற எதுவுமே இல்ல, நம்ம மனசுதான். அகத்தியரே சொல்றார், கேளுங்க. அப்பனே இறைவனை விட அடுத்து பெரிதும் மனம் என்பேன். யோசிச்சு பாருங்க, இறைவனுக்கு அடுத்தபடியா ஒரு பெரிய சக்தி நமக்குள்ளேயே இருக்கு. ஆனா அதோட உண்மையான சக்திய நம்முள்ள எத்தனை பேர் உணர்ந்திருக்கோம்? அந்த மனசோட தன்மையை விளக்க அகத்தியர் ஒரு சூப்பரான உதாரணம் சொல்றாரு. நம்ம மனசு ஒரு குரங்கு மாதிரி. ஒரு குரங்கு எப்படி ஒரு இடத்துல நிக்காம தாவிக்கிட்டே இருக்குமோ, அதே மாதிரிதான் நம்ம மனசும் ஒரு எண்ணத்திலிருந்து இன்னொரு எண்ணத்துக்கு தாவிக்கிட்டே இருக்கு. இதை அடக்கிறது தான் உலகத்திலே ரொம்ப கஷ்டமான வேலைன்னு சொல்றாரு. சரி, இதுக்கு என்னதான் தீர்வு? அகத்தியர் ரொம்ப தெளிவா 2 ஸ்டெப் சொல்றாரு. முதல் படி, அந்த தாவிக்கிட்டே இருக்கிற குரங்க மனச அடக்கணும். நாம அதை மட்டும் செஞ்சுட்டா போதும். 2வது படி தானாவே நடக்கும். இறைவன் தானா வந்து அந்த அமைதியான மனசுல உக்காந்துருவான். இதுதான் மன அமைதிக்கான சிம்பிளான வழி. இப்போ இந்த உபதேசத்தோட கிளைமேக்ஸுக்கே வந்தாச்சு. அகத்தியர் அவரை நம்பி வர்றவங்களுக்கு ஒரு பெரிய வாக்குறுதி கொடுக்கறாரு. இது நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற ஒரு முக்கியமான கேள்விக்கு பதில் சொல்ற ஒரு பகுதி. ஆன்மீக பாதையில போற யாருக்குமே இந்த கேள்வி கண்டிப்பா வரும். சரி, நம்ம செஞ்ச பாவ புண்ணியம், நம்ம தலையில இருக்கிற இந்த கர்ம மூட்டையெல்லாம் என்ன ஆகும்? இதை எப்படி தாண்டி போறது? இந்த கேள்விக்கு தான் அடுத்ததா பதில் வரப்போகுது. இதோ அந்த மாபெரும் உறுதிமொழி. கர்மத்தை சேர்க்க விடமாட்டேன், அதனை மட்டும் புரிஞ்சு கொள்ளுங்கள். அடேயப்பா, இது ஒரு சாதாரண வாக்கியம் இல்ல, இது ஒரு சித்தரோட அருள் வாக்கு. என் வழியில வர்றவங்களுக்கு புதுசா எந்த கர்மாவும் சேராம நான் பார்த்துக்கிறேன்னு அவர் கேரண்டி கொடுக்கறாரு.
ஒரு நிமிஷம் இந்த வாக்குறுதியோட ஆழத்தை யோசிச்சு பாருங்க. இது ஒரு தெய்வீக பாதுகாப்பு. நம்பிக்கையோட இந்த பாதையில நடக்கிறவங்களுக்கு இனிமே சேரப்போற கர்மாவோட சுமையில இருந்து ஒரு நிரந்தரமான பாதுகாப்பு கவசம் கிடைக்குது. சரி, இந்த உரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு கேள்விய உங்ககிட்ட விட்டுட்டு போறேன். அகத்தியர் சொன்ன மாதிரி உங்க கஷ்டமெல்லாம் வெறும் அனுபவங்களா? உங்க மனசே இறைவனை அடையிற பாதையா இருந்தா அந்த பாதையில பயணிக்க இன்னைக்கே இந்த நொடியை நீங்க மாத்திக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் எதுவா இருக்கும்? யோசிச்சு பாருங்க.